பிஃபோர் மேரேஜ் வீட்டில் அம்மாவும் பொண்ணும் ஆர் அம்மாவும் பையனும் ஆர் அக்காவும் தங்கச்சியும் எலியும் பூனையுமா இருப்பாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. நம்ம முன்னாடி இப்படியெல்லாம் இல்லையேன்னு அவங்களே ஆச்சரியப்படுவாங்க. காரணம், ஆஃப்டர் மேரேஜ் உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள நடக்கிற சண்டைகள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் அண்ட் உங்க கஷ்டத்தை அப்படியே ரிசீவ் பண்ற வெகு சிலர் உங்க பேரண்ட்ஸ் அண்ட் சிப்ளிங்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க பிள்ளைக்கு அடிபட்டுட்டா, ஐயோ என் பிள்ளைக்கு அடிபட்டுருச்சே, யார் என் பிள்ளைய தள்ளிவிட்டா, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்னு தன் பிள்ளைகளுடைய வலியை தன் வழியாக கருதும் பெற்றோர்கள் தான் அதிகம். ஸோ நம்ம அழுதா நம்ம கூட சேர்ந்து அழறவங்களோட நம்ம எப்பவுமே க்ளோஸாக தான் இருப்போம். இப்போ எதுக்கு அழற, வா ஹாஸ்பிட்டல் போலாம், நீ தான் கவனமா வந்திருக்கணும், நீ பார்த்து வந்திருந்தா அடிபட்டிருக்காதேன்னு சொல்ற பெற்றோர்கள் எஸ்பெஷலி அம்மாக்கள் கம்மி. அதுக்காக எப்படியோ போன்னு கண்டுக்காம இருக்கிறதும் ஆர் அதுவே தன்னால சரியாகிடும்னு அலட்சியமா இருக்கிறது சரின்னு சொல்ல வரல. அட் த சேம் டைம் அவங்க மேரேஜ் லைஃப்ல அவங்க ஸ்பௌஸோட ஆர் இன்லோஸோட இருக்கிற கருத்து வேறுபாடுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்றதால அவங்களுக்கு உங்க உதவி தேவைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களா வாய் திறந்து எனக்கு உங்க உதவி தேவைன்னு கேட்டாலொழிய உங்க ஒப்பீனியன்ஸை சொல்லாதீங்க.